உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 7:14. உபாகம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது, செழிப்பாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது, உயர்வாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது, மேன்மையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். சகல ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை காட்டிலும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணுறார். இதில் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பூமியில் ஒரு மனுஷன் அவங்கள நம்மளை ஆசீர்வதிச்சானா ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் நீ பரலோகத்துக்கு போவ, பரலோகத்தில் நல்லா இருப்ப அப்போ நம்ம என்னால் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான். நல்லாரு, வாழ்ந்துரு, உயர்ந்துரு அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நான் அவனை பூமியிலும் ஆசீர்வதிப்பேன், நான் அவனை பரலோகத்திலும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அதான் சகல ஜனங்களில் எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஒருவேளை பூமியிலவே ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், சகல ஜனங்களை பார்க்கலும் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் சந்ததியில் ஆண் ஆகிலும் பெண் ஆகிலும் மலடியாக இருப்பது கிடையாது. அப்படி என்றால் ஒரு ஆடு மாடு மிருக ஜீவன் கூட என்ன செய்யாதான் மலடியாக இருக்காதுன்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ மலடு என்பது என்ன என்று கேட்டிங்கன்னா, அது ஒரு குறை, அது ஒரு குறையான ஒரு வாழ்க்கை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் ஒரு சரீரத்தில் அந்த மலட்டுத்தன்மை ஒரு குறையாக இருந்தால் கூட அது உனக்கு இருக்காது. நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை இரட்சகராய் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டால் அந்த குறை கூட என்ன செய்யாது? இருக்காது. அதை நான் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு சந்ததி உருவாகிற ஒரு மலட்டுத்தன்மையை மாற்றி அமைக்கிற கர்த்தர் இன்னைக்கு நாம் கையிட்டு செய்கிற வேலையில் நடக்காமல் உயராமல் தோற்று போய் ஒரு மலட்டுத்தன்மையில் அது செயல்படாமல் இருந்திருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், அது இல்லாமல் ஆக பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ண போகிறேன், உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். சரீர சுகத்தில் மலட்டுத்தன்மை இருக்காது. கையிட்டு செய்கிற வேலையில், தொழிலில், பிஸ்னஸில், சம்பாத்தியத்தில், வருமானத்தில் எதுலேயுமே ஒரு குறையில்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். ஆமே, அல்லேலூயா. அதான் சொல்கிறார், ஜகல ஜனங்களை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்கள், இந்த பூமியில் சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னாகம 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் இஸ்ரவேலரை மாத்திரம் ஆசீர்வதிக்கிற ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன், ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன், ரொம்ப தாகமாக இருக்கிறேன், ஏக்கமாக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள். அவர் சொல்கிறாரு,
நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல தான் அவர் ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறார். நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வேற. ஆனால் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஏக்கம், நமக்கு ஒரு வாஞ்ச, நமக்கு ஒரு தாகம் கடந்து வர வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 133 1-3. சங்கீதம் 133 1-3 வாசிங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அதாவது 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. முதல் வசனத்தில் சொல்கிறாரு, சகோதரர்கள் ஒருமித்து என்ன செய்யணுமா? வாசம் பண்ணணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி, சகோதரர்கள் ஒருமித்து என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனது வாசம் பண்ணணும், அன்பு வாசம் பண்ணணும், சமாதானம் வாசம் பண்ணணும். நான் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நான் கொடுத்து உனக்கு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒரு மனது, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் இவர்கள் மத்தியிலே உங்களுக்கு மனது ஒரு மனதாக இருக்கிறதா? நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் ஆசீர்வதிக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் 2 பேரோ 3 பேரோ ஒரு மனதோடு நீங்கள் இருக்கீங்களா? சமாதானமாக நீங்கள் இருக்கிறீங்களா? அன்பாக நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கும், தங்குவோம். ஆனால் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது அங்கே ஒரு மனது இல்லாமல், அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் அந்த ஆசீர்வாதம் போயிட்டு வந்துடும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் பொய்யுரையாத ஒரு தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். நம்மளை தகுதிப்படுத்தி விட்டு தான் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீ எனக்கு தகுதியா இருக்கிறையா? ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு இன்ஜினியர் படித்தா தான் அந்த இன்ஜினியருக்கு உண்டான அந்த தகுதி இருந்தால் தான் அந்த வேலையை பார்க்க முடியும். ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா தான் டாக்டருக்கு உண்டான அந்த வேலையை பார்க்க முடியும். ஒரு கிளார்க்கு போஸ்ட் போனால் அந்த கிளார்க்கு போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு படிப்பு படிச்சிருந்தா தான் அதுக்குண்டான ஒரு தகுதி, அதுக்குண்டான ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அதுக்குண்டான அந்த வேலையை பார்க்க முடியும், அதுக்குண்டான அந்த வருமானத்தை பார்க்க முடியும். தகுதி இல்லாமல் ஒரு வருமானத்தையும் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்க படிப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், உயர வேண்டும். அப்போ எல்லா படிப்புக்கும் ஒரு தகுதி இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. எம்பிபிஎஸ்க்கு ஒரு தகுதி, பிஇக்கு ஒரு தகுதி, ஐஏஎஸ்க்கு ஒரு தகுதி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தகுதி. அந்த தகுதியை வச்சு தான் அவனுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குது. இது உலகப்புறமான தகுதி, உலகப்புறமான பதவி, உலகப்புறமான சம்பாத்தியம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வருமானம், நமக்கு கொடுக்கிற ஒரு சம்பாத்தியம், நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீ சித்தாள் வேலை பார்த்தாலும் சரி, கொத்தன வேலை பார்த்தாலும் சரி, கத்திரிக்காய் வைத்தாலும் சரி, தக்காளி வைத்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த பூமி கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை, அது பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது அல்ல குறையாம, கஜனா குறைய அல்லாத கஜனா வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க.
அவர் என்ன தகுதி நம்மளை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி ஒரு தகுதியை வச்சு உனக்கு வருமானத்தை கொடுக்குது. ஆனால் நான் உனக்கு ஒரு தகுதியை கொடுத்து நான் கஜானாவை கட்டவிழ்த்தோட போகிறேன். அதுக்கு தகுதி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு கேட்டால், உன் சர்டிஃபிகேட்டை வந்து இந்த பூமி பார்க்கலாம், ஆனால் என் சர்டிஃபிகேட் உன் இதயத்துக்குள்ளே இருக்குது, உன் இதயத்தில் என்னென்ன எழுதியிருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்முடைய இதயத்தை பார்ப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு மனது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பார். அதை பார்த்து தான் சரி நீ ஒரு மனதோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு வச்சு சமாதானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், எல்லா இடத்துலையும் அன்பாக பழகுகிறாய், யாரிடத்துலையும் கோவப்பட மாட்டுற, யார் பேரிலும் குறை சொல்ல மாட்டுற, பரவாயில்ல. அதனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியவன் வசனத்தின்படி உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிட்டு உன்னை நான் பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வந்து இதயத்தை பார்ப்பார். ஐயா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அதுக்கு முன்னால் உனக்கு தகுதி என்ன, நீ என்ன தகுதியில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அவர் சொல்கிறாரு, நீ ஒருமித்து நீ வாசம் பண்ணுகிறாயா, ஒரு மனதோடு உன் குடும்பம் நடத்துகிறாயா, உன் குடும்பம் இருக்கா, உன் குடும்பத்தில் ஒரே மாதிரி உன் இறுதியம் இருக்கா, கணவனுக்கு ஒரு இறுதியம் மனைவிக்கு ஒரு இறுதியம் இருக்கு, ஆனால் அவர் எல்லாம் ஒரு மனதோடு செயல்படுகிறார்ல ஒரு காரியத்தில், அப்போதுதான் நான் வந்து என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனை என்ன செய்வார், கட்டிடுவார். அதாவது ஒரு பனி இறங்குறது பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு மலை மேலே இறங்குற பனி பார்த்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப வந்து ஒரு பிறனுள்ள கெப்பாசிட்டியாக இருக்கும். எப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மலை மேலே தான் விழுகுது, ஆனால் கீழே விழுகிற பனி எல்லா இடத்துலையும் பட்டு 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 என்ன செய்யுது, கீழே விழுகுது. அதோடைய எஃபெக்ட், அதோடைய பவர் என்ன செஞ்சிடும், போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு நேராக வந்து உன் கையில் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு நீ சர்டிஃபிகேட்டில் தகுதியான சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கா, ஒரு மனதில் பாஸ் ஆகிருக்கிறோமா, அன்பில் பாஸ் ஆகிருக்கிறோமா, சமாதானத்தில் பாஸ் ஆகிருக்கிறோமா. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி மேட்டுக்கும் பள்ளத்துக்கு இழுத்துக்கிட்டே போனால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு கூழையும் கஞ்சியும் குடிச்சிட்டு சந்தோஷமாக சமாதானமாக இதை செய்வோம் இதை செய்வானா இதை செய்வோம் இதை செய்வானா அப்படின்னு ஒரு மனதோட ஒரே இருதயத்தோட ஒரு கணவன் மனைவி மட்டும் இருந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க கூழும் கஞ்சியும் குடித்தவங்க அவங்க அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து அவர் இருக்கிற இடத்துல அவர் பெருகவே பண்ணுவார் கர்த்தர். இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். இந்த வேலை கிடைக்கல அந்த வேலை கிடைக்கல எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு இந்த ஒரு மனதை கெடுத்துட்டு போய் நீங்கள் மற்ற காரியத்தை பண்ணாலும் ஆசீர்வாதத்தை தேவனை எதிர்பார்க்க முடியாது. நான் அப்படி சம்பாதிக்க போகிறேன் இப்படி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மனைவி பேச்ச கேட்காம கணவன் பேச்ச கேட்காம மூஞ்சி முறைச்சிக்கிட்டு நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன் வெளியூர் போகிறேன் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மனதை கெடுத்துட்டு போய் நீங்கள் என்னதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு நிற்காது, அந்த ஆசீர்வாதம் தங்காது. ஆனால் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு மனதோட சம்பாதிச்சு பாருங்க, உங்களுக்கு கடனே இல்லாமல் அந்த 100 ரூபாயில் குடும்பத்தை நடத்த முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வருமானம் கூட்டுறதுக்கு உண்டான காரியத்தை பார்க்கறதை காட்டிலும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைய ஒரு மனதை குடும்பத்தில் இருக்கிறோமாங்கிற நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வருமானத்தை பார்க்கணும். அவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு மனதா இருந்தா தாப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை ஆசீர்வதிச்சா யாரும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, நான் அவனை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ கணவன் மனைவி ஒரு மனமா இருக்கிறையா, நீ அன்பா இருக்கிறையா, நீ சமாதானமா இருக்கிறையா, நீ அப்படி மட்டும் இருந்து பாரு, உன் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு காரியத்தை பண்ணினீங்கன்னா 2 பேரும் ஒருமனப்பட்டு செய்வோம் அப்படின்னா செய்யுங்க, செய்ய வேணாம்னா செய்ய வேணாம், அதில் ஒரு மனது இருக்கணும். ஒரு துணி எடுக்க போனால் கூட ஒரு மனது தேவைங்க. ஒரு சின்ன துணி எடுக்க போகிறீங்க, கணவன் தெரியாமல் எடுக்கிறது, மனைவி தெரியாமல் எடுக்கிறது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நான் இஷ்டத்தை எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு போக்கில் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்காது. பார்த்துக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இடத்துல நிற்க முடியாது.
அழகா சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம். நீ குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், முறுமுறுப்போட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இன்பம் இல்லை, அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில் ஒரு மனது இல்லாதனால தான் இன்பம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி சம்பாதிக்க போகிறேன், இப்படி சம்பாதிக்க போகிறேன், அப்படி வருமானத்தை பார்க்க போகிறேன், நல்ல நைட்டு மகளிர் வேலை பார்க்க போகிறேன், ஓட்டி பார்க்க போகிறேன், அப்படி சம்பளம் போகிறேங்கிறத நினைக்கிறத திட்டம் போகிறத நிப்பாட்டிட்டு குடும்பத்தில் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் அலசி பாருங்கள். ரெண்டாவது மற்ற காரியம் பார்த்துக்கொள்ளு. ஒரு மனதை விட்டுட்டு சம்பாதிக்க போனீங்கன்னா சக்சஸ் ஆகாது. சண்டை போட்டுட்டு சம்பாதிக்க போனீங்கன்னா சக்சஸ் ஆகாது. நீங்கள் 200 சம்பாதிச்சாலும் ஒரு மனதோடு நீங்கள் குடும்பத்தில் இருந்து பாருங்கள், தேவன் அந்த 200 ரூபாயை 2000 மாற்றி காட்ட போதுமானவர்கள். அதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுதான் ஆசீர்வாதம், அதான் ஆசீர்வாதம். சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில். கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக ஒரு மனதாக செயல்படணும். நீங்கள் பிள்ளை ஒரு காலேஜில் சேர்க்க போகிறோமா, எல்லாம் ஒரு மனம் போட்டு பேசுங்க, ஒரு மனம். நாளைக்கு இந்த சாப்பாடு செய்வோம், நாளைக்கு இந்த குழம்பு வைப்போம் அப்படின்னு ஒரு மனதாக பேசுங்க, அங்கே சந்தோஷம். ஏங்க இன்றைக்கி மனைவி கேட்குறா, இன்றைக்கி ஏதாச்சும் இப்படி செய்வோமாங்க இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னா, சரி என்னத்தை வச்சு தொலை அப்படின்னா அங்கே ஒரு மனது இல்லை. சரிம்மா இஷ்டப்படி செய்யுமா அப்படின்னா அங்கே ஒரு சந்தோஷம், அங்கே ஒரு மனது. அந்த வீட்டில் ஒரு இன்பம், அந்த வீட்டில் ஒரு சமாதானம் வந்துடும். பார்த்து நம்ம இதை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. இது ஒரு லூஸில் விட்டுருவோம். வருமானம் வரலையே, கடன் அடைக்க முடியலையே, என்ன செய்வோம் அப்படின்னு கலங்குறோம். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்னியாக கடந்தால் கூட ஒரு மனதோடு இருந்து பாருங்கள், குடும்பத்தில் சமாதானமாக இருந்து பாருங்கள், அன்பாய் பழகி பாருங்கள். அவர் ஆசீர்வாதம் நீங்கள் ஏசப்பட்ட கேட்கவே வேணாம், அது தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒருமித்து வாசம் பண்ணு. நைட்டு படுக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு சமாதானமாக படுக்கணும். சில குடும்பத்தில் தான் சாப்பிடாமல் படுத்துருவாங்க, ஏதோ பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு மனது இல்லை. நாளைக்கு நைட்டு சண்டை போட்டு படுத்திங்கன்னா காலையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தடையாயிரும். பார்த்துக்கணும், அதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நைட்டு புருஷன் முன்னாடி சண்டை போட்டு மூஞ்சி முறைச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படி இப்படின்ட்டு மூஞ்சி முறைச்சிக்கிட்டு எனக்கு நான் கம்மன் படுத்து தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் வருகிற அந்த ஆசீர்வாதம் நின்று போயிடும். மாறாக பிரச்சனை தான் அதிகமாகும். வசனம் என்ன சொல்லுது? மாலையில் கோபம் என்றால் காலையில் அக்களிப்பு. ஒரு மனத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணுங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் ஒரு மனது இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது. கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறப்பா அப்படிங்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீ தகுதி என்னன்னு கேட்டால் ஒரு மனது சொல்லணும். மனைவி சொல்லணும் கணவன்ட்ட, எங்கே இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரிப்பா, அன்பு. நீங்களாம் ஒரு ஆளா, உனக்கு என்ன தெரியும், உன் வேலை என்னமோ அதை பாரு, நான் எல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு மனது இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு வண்டி வாங்குவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மனது இருக்கணும். எல்லா காரியத்தையும் கேட்டு ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுட்டு ஒரு மனதோட ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வந்து விழுகும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 128:1-2 சங்கீதம் 128:1-2 பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் பிள்ளைகளின் அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் 133 என்ன பார்த்தோம்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன். அதுக்கு தகுதி என்ன? அது தகுதி என்ன? ஒரு மனது. ஓகே. ஆசீர்வாதம் சும்மா வராது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் சும்மா வராது.
ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு போகிற இடத்துல வந்து சர்டிஃபிகேட்டை காமிக்கணும், நான் அந்த படிச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவன் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் தான் அந்த வேலையில் வந்து அவங்க சேர்ப்பாங்க, இல்லைன்னு சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையில் உட்கார முடியாது. இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா, எந்த காலேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டா அப்படின்ட்டு குளம் என்ன கோத்திரம் என்ன எந்த வருஷம் படித்த எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு 4-5 கேள்வி கேட்பான். அது பதில் சொன்னதுக்கப்புறம் தான் வேலையில் உட்காரணும். நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வாயில் சொல்லிட்டு போய் வேலையில் உட்கார முடியாது. அதுக்குண்டான அந்த அத்தாரிட்டியை காமிக்கணும். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு மனதா இரு, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் என்னவா, பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற காரியம் என்னன்னு கேட்டா, அடுத்துக்குள்ள கீழே உள்ளது வாசிங்க. இங்க இருங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்படின்னா இந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா, இந்த கையினால செய்யற வேலை, இந்த கையினால செய்யற தொழில், இந்த கையினால செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது வந்து உனக்கு தோத்து போன காரியமா இருக்காது. அந்த கையினால சம்பாதிக்கிற சம்பாதித்ததுல நீ சாப்பிடும்படி ஒரு வருமானத்தை உனக்கு நான் கூட்டி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ. பாத்தீங்களா, பாக்கியம்னா செழிப்பு, நன்மை, சுகம் நமக்கு சரீரத்தில் இருந்துச்சுன்னா அது ஒரு நன்மை. அன்பு இருந்தால் அது ஒரு நன்மை. அநேக மனிதர்கள் நமக்கு இருந்த நன்மை, வருமானத்தை கூட்டி கொடுத்தா நன்மை. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் கையிட்டு செய்கிற வேலையில் நான் ஆசீர்வாதத்தை கட்டட போறேன், அதுக்கு தகுதி என்னப்பா அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில். அப்பனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ பாதை இருக்கு. ஆனால் நமக்குன்னு ஒரு பாதையை போட்டு கொடுத்து, இந்த பாதையில தான் மகனை நீ நடக்கணும், இந்த பாதையில தான் போகணும்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். நம்ம அவர் போட்ட பாதையை விட்டு நம்ம வேற பாதையில போகும்போது பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன், நான் உனக்கு பாதை போட்டு காட்டுறேன், அந்த பாதையில தான் நீ நடக்கணும். உலகத்தில் அநேக பாதைகள் இருக்கிறது. பிராந்தி கடைக்கு ஒரு பாதை இருக்கு, தப்பான வழிக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்கு, கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்கு, தவறான முறையில் சம்பாதிக்கிற ஒரு பாதை இருக்கு. ஆனால் நான் ஒரு பாதை, நான் ஒரு வழி உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன். அந்த வழியில தான் நீ நடக்கணும். நீ வேற எந்த வழியில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அதாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அவர் வழியை நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு, அவர் பாதையை நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்கிறார். அதில் தான் நம்ம நடக்கணும். இந்த பாதையில் அப்போனா அந்த பாதையில் தான் போகணும். நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகும்போது பாக்கியத்தையும் நன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து கீழே என்ன போட்டிருக்கு, பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் எவ்விதமாய் போட்டிருக்கு. அடுத்து எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரு, பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்புறம் நீ இந்த பூமியில எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருக்கிறாயோ பரலோகத்தின் வாழ்வை, ஜெருசலேம் வாழ்வை காண்பாய். அதாவது என்னன்னா, கர்த்தர் இந்த பூமியில கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சாருன்னா, இந்த பூமியில ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியல, ஏன் வந்து வருமானம் கூட்டி கொடுக்க முடியல அப்படின்னா, ஒன்று நம்ம குடும்பத்தில் நம்மளுக்குள்ள ஒரு மனது இல்லாமல் இருப்பதுனால, ரெண்டாவது அவருக்கு பயந்து நடக்காமல். இப்போ ஆலயத்துக்கு ஆராதனை இந்த டயத்தில் இருக்குன்னா, அந்த டயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க. இப்போ என்ன போவோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கலை.
என் ஓய்வு நாளை நீ அனுசரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு ஒரு வழியை கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. இரவும் பகல் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கு. அப்போனா பாக்கியவானுக்கு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் தியானமாக இருக்கணும், இந்த வார்த்தையில் தியானமாக இருக்கணும். அப்போ தான் பாக்கியவானுக்கு தகுதி கிடைக்கும் நம்மளுக்கு. சும்மா பாக்கியவான் தகுதி கிடையாது. இந்த பாக்கியவான் தகுதியாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இப்போ புரியுது ஆசீர்வாதம் ஏன் நம்மளுக்கு வரலன்னா, கர்த்தர் சொல்லிட்டார் இஸ்ரவேலை ஆசீர்வாதம் எனக்கு பிரியம் அப்படின்ட்டாரு. அப்போ ஏன் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரல? அப்போ நம்மளை நம்ம உயிர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். உள்ளத்தில் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது. சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை வர வைக்கணும், ஒரு மனதை வர வைக்கணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படுறதுன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவதாக யாத்திராகமம் 20:24. யாத்திராகமம் 20:24. ஆ ஆ ஆ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அல்லேலூயா. இப்போ முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவை? என்ன பார்த்தோம்? கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு மனது. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயந்து. சரிங்களா? மூன்றாவது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் அவர் என்ன சொல்ற, நான் வந்துருவாப்பா, நான் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.poj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.